மைத்ரேய முனிவர் துரியோதனனுடைய அகந்தையான ஆணவமான செயலை கண்டு ஆத்திரமுற்று அவனை சபித்து விடுகிறார். ஆனால் துரியோதனன் அது பொருட்டு பெரிதும் கிஞ்சித்தும் கவலை கொண்டானில்லை. வழக்கப்படியே சிரித்து கொண்டு அலட்சியமாகவே இருந்தான். ஆனால் மிரண்டு போனது யார் என்றால் திருதராஷ்டிரன். அவன் அலறி போய், ஏ பகவான் ஆப் கியா சாப் டால் தியா, அட கடவுளே, பகவானே, நீங்கள் என்ன சாபத்தை விட்டு விட்டீர்கள்? ஏக் மூர்க்கோ ஷமா கீஜியே, இந்த முட்டாளை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சுகிறான். மகனாயிற்றே தந்தையினுடைய பாச உணர்வு அந்த முனிவரிடம் கெஞ்ச வைக்கிறது. முனிவர் கூறுகிறார், இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. துரியோதனன் எந்த படைபலமும் இல்லாமல் தனியொரு ஆளாக காம்பகவனம் சென்று அங்கே இருக்கும் பஞ்சபாண்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டு வருவான் என்று சொன்னால் நான் இப்போது விட்ட சாபம் பலிக்காது. இதுதான் மார்க்கம். இல்லை என்றால் நிச்சயம் பலித்துவிடும் என்று கூறுகிறார். இவன் துரியோதனம் போகவும் இல்லை, கொள்ளவும் இல்லை, அது ஒரு பொருட்டாகவும் கருதுவதே இல்லை. கெடுமதி கண்ணுக்கு தோன்றாது என்ற கதையாக பின்னால் வரக்கூடிய அழிவு அவனுக்கு ஒன்றும் தெரிந்த கதையாக இல்லை. அஸ்தினாபுரத்தில் நடந்தவற்றையெல்லாம் அறிந்து கொண்ட வியாசமுனி காம்பகவனம் செல்லுகிறார். சென்று பாண்டவர்களை எல்லாம் சந்திக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இனிமேல் இப்படியே இருந்துவிடக்கூடாது. நீங்கள் அவசியமாக சில திவ்ய அஸ்திர சஸ்திரங்களை தேடிக்கொண்டு விட வேண்டும். அவர் மனதில் பட்டுவிட்டது, இனிமே சமாதானத்துக்கு வழி இல்லை. இங்கும் அங்குமாக புகைந்து கொண்டிருக்கின்ற உணர்வுகள் இவர்களை போர்க்களத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதை அவர் நன்றாகவே அறிந்துவிட்டார். ஆகையினால நீ போய் தவங்களெல்லாம் இருந்து இந்த அஸ்திர சஸ்திரம் என்ற திவ்ய அஸ்திர சஸ்திரம் என்று சொன்னால், இப்போ இந்த சில ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் லைக் AK-47 அண்டு இந்த ஏவுகணைகள் போல். அந்த காலத்திய வழக்கம் என்னவென்றால், சில பானங்கள் எல்லாம் மிக சக்தி உடைந்ததாகவும் சொன்னதை செய்யக்கூடியதாகவும் செய்கிற வேலையை முடித்துவிட்டு தன்னிடமே திரும்பி வருவது போன்றதெல்லாம் ஒரு கதைகள் நிறைய இருக்கிறது. அது ராமாயணத்திலும் இருக்கிறது, மகாபாரதத்திலும் இருக்கிறது. அந்த வகையில் வியாசர் சொல்லை கேட்டு அவன் தவசு செய்ய செல்லுகிறான் அர்ஜுனன். வழியிலே ஒரு கிழவனை சந்திக்கிறான். அந்த கிழவன் யார் என்று சொன்னால் உண்மையிலே இந்திரன், அர்ஜுனனுடைய தந்தையானவன். மகனே, நீ என்ன தேடி வந்திருக்கிறாய் என்று அறியாத ஆள் போல கேட்கிறான். எனக்கு இது மாதிரியான ஒரு நிலைமை, நான் இது போன்ற ஒரு தவதம் இருந்து இந்த ஆயுத பலங்களை பெற்று போகவே வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அவன் கூறுகிறான், அப்படி என்றால் நீ இமயமலைய மலைச்சாரலுக்கு செல், அங்கே மகாதேவனை நோக்கி தவம் செய், நீ நினைத்ததெல்லாம் கிடைக்கும் என்று அவன் ஒரு வழியை கூறிவிட்டு போய்விடுகிறான். தன்னை இந்திரன் என்றோ இவனுக்கு தந்தை என்றோ காட்டிக்கொள்ளாமலேயே மறைந்து விடுகிறான். அர்ஜுனன் தவம் மேற்கொள்கிறான். தவன்னா அந்த மௌனமாக இருந்துக்கிட்டு ஒற்றை காலில் நின்றுக்கிட்டு கையை கும்பிட்டபடி செய்வார்களே, அது மாதிரியான ஒரு தவம். இவனுடைய தவத்து நேரத்திலேயே அவன் தவத்தை கலைக்கும் முகமாக ஒரு வேடன் தன் மனைவியுடன் வந்து நுழைகிறான். வந்தவன் ஒரு காட்டு பன்றியை வேட்டையாடும் முகமாக இங்கே இங்கே துரத்தி அலைகிறான். அந்த சப்தத்தினால தன்னுடைய தியானத்தை கலைத்த அர்ஜுனன் கோபத்தால் அந்த காட்டுப்பன்றியின் மீது பானத்தை போடுகிறான். ஒரே நேரத்தில் வந்த வேடனுடைய அம்பும் அர்ஜுனனுடைய அம்பும் அந்த காட்டுப்பன்றியின் மீது தைக்கிறது. இவர்களுக்குள் தகராறு மூண்டு விடுகிறது. தும் கோன் ஹோ, தும்னே மேரே ஷிகார் பர் வான் கியோ மாரா. அந்த வேடனிடம் அர்ஜுனன் கேட்கிறார், நீ யார்? நீ என்னுடைய வேட்டை பொருளான அந்த பன்றி மீது நீ ஏன் என் அம்பை எழுத போன என்று கேட்பவனுக்கு, அரே வா, ஏக் வன் பிரதேஷ் ஹமாரா ஹை, அடே வாடா, இந்த வனமே எங்களுடையதாக்கும், துந்தோ வனவாசி பிரதிதி நகி கொத்து, உன்னை பார்த்தா இந்த காட்டுவாசியாவே தெரியல, நீ வந்து என்ன மிரட்டுறியடா அப்போ என்று வேடன் அர்ஜுனனை ஆணவமாக பதில் இருக்கிறார். இல்லை இது என்னுடையதான், இல்லை இது என்னுடையதுதான்,
என்ற வாதங்களுக்கு இடையில், அப்படி என்றால் என்னோடு சண்டை செய்து நீ உன்னுடைய வெற்றியை நிச்சயித்துக்கொள், உனதாகிவிடும் அந்த காட்டுப்பன்றி என்று சொல்லும்போது உடனே வில்ல எடுக்கிறான் அர்ஜுனன், அம்புகளை போடுகிறான். ஆனால் வந்த வேடனை அது ஒன்றும் செய்த கதையாக இல்லை. ஒவ்வொரு அம்பையும் அவன் பிடித்து சர்வ சாதாரணமாக அர்ஜுனனை செயலிழக்க வைக்கிறான். இறுதியாக இருக்கிற வில்லையும் கையால் பிடுங்கி எரிகிறான். அப்போது தான் உணர்கிறான், இவன் நம்மிடம் வல்லான், யாராக இருக்க முடியும் என்று. மகாதேவனை தியானிக்கும்போது இவனுடைய தியானமெல்லாம் மாலைகளாக அந்த வந்த வேடன் காலிலே போய் விழுந்தது. அவனுக்கு புரிந்து கொண்டு வந்திருப்பவன் சாட்சாத்து ஈஸ்வரன் என்று, உடன் இருப்பவள் பார்வதி என்று. இருவரையும் வணங்குகிறான். மகனே, நீ வந்த காரியம் வெற்றியரும், இதோ இந்த உன்னுடைய ஆயுதங்களையும் பெற்றுக்கொள் என்று அவன் செய்த பாசுபத தவம் என்று கூறுகிறார்கள். அதற்கான அம்பினையும் பிரத்யேக அம்பினையும் அவனுக்கு நல்கி, நீ இந்திரனை போய் பார், அவன் மேலும் உனக்கான ஆயுதங்களை தர இருக்கிறான் என்று கூறி மறைந்து விடுகிறார்கள். சற்றைக்கெல்லாம் பழைய கிழவன் தன்னை அறிமுகப்படுத்தி தான் இந்திரன் தான் என்பதை காட்டி அர்ஜுனனை வானலோகம் அழைத்துச் செல்லுகிறான். அங்கே சென்றவனுக்கு பல ஆயுத பலங்கள் கிடைக்கிறது. போர் முறைக்கான அத்தனை வசதிகளும் அவனுக்கு கிடைக்கிறது. அதற்கு பிறகு என்ன நடந்ததென்று நாளை பேசுவோமா?